Hello friends, welcome to my channel Unga Boutique. இந்த வீடியோல எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கட்டிங் வீடியோ போட்டுருக்கேன். இந்த மாதிரி ஆரி வர்க்கும் எப்படி நம்ம டோரியும் மேக் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஹேங்கிங் எப்படி அட்டாச் பண்ணனும் சொல்லிட்டு நான் டீடைலா வீடியோ போட்டுருக்கேன். சோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. இத எப்படி நம்ம அட்டாச் பண்றதுன்றத பார்க்கலாம் லைனிங் கிளாத்தோட ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி நம்ம பேக் நெக் வந்து ஃபர்ஸ்ட் finish பண்ணிக்க போறோம். Back neck மேல இருந்து கீழ இந்த மாதிரி 3 inches டாட் பண்ணிட்டு நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் கிளாத் வச்சிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி அந்த டாட் வச்சிருக்கோல அந்த பிளேஸ்க்கு நேரா இந்த மாதிரி டோரியை வந்து இந்த பக்கம் மேல ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கணும் ஃபுல்லா neck line வந்து finish பண்ணிக்கலாம் நான் அந்த டோரி வரும்போது மட்டும் அப்படியே ஒரு டபுள் ஸ்டிட்ச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க then notification bell icon-ஐ click பண்ணிக்கோங்க சோ அப்பதான் உங்களுக்கு notification வரும் then எந்த வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்டுருக்கேன் then நெக்ஸ்ட்டும் நான் கொண்டு வர போறேன் நிறைய பேர் subscribe பண்ணாம பார்க்கறீங்க சோ எனக்கு காமிச்சது சோ நீங்க subscribe பண்ணிட்டு பார்க்கறீங்க அப்படினா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் சோ ப்ளீஸ் நீங்க எல்லாரும் subscribe பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேல இருந்து கீழ 3 inchesக்கு எனக்கு நாட் வந்து வைக்கிற பிளேஸ் வந்து இருந்தது சோ அந்த பிளேஸ்ல நாட் வந்து நான் வச்சிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணோம் சோ அந்த பிளேஸ்லயே நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன் எனக்கு 3 inches டவுன்ல பேக்ல வச்சிருந்தாங்க சோ அதே மாதிரி அதே லெந்த்துக்கே நான் வந்து வச்சிட்டு இந்த மாதிரி neck round மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் கிளாத்தை வச்சிட்டு neck round மட்டும் finish பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ அந்த லைனிங் பீஸ் மட்டும் ராங் சைடு திருப்பி விட்டுட்டோம் அப்படினா நமக்கு ப்лауஸ் பீஸ்க்கு மேல ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்குது சோ அதுக்கு மேல சேம் அந்த neck ரவுண்ட் இருக்குல அத சுத்தி அப்படியே ஒரு ஸ்டிட்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிட்ச் பண்ணும்போது நீங்க டோரி அப்படியே அடிபக்கமா வச்சு ஸ்டிட்ச் பண்ணிடாதீங்க டோரி வந்து அப்படியே மேல ஓபன் சைடுல இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் தெரியும்ல நமக்கு டோரி வந்து கட்டறதுக்கு மேல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி அப்படியே ஜஸ்ட் லைனிங் கிளாத் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் சோ டோரி வந்து உங்களுக்கு பிஞ்சு போகாது நல்ல நீட்டா கிடைக்கும் இப்போ அப்படியே நம்ம ராங் சைடு திருப்பி போட்டோம் அப்படினா நமக்கு லைனிங் பீஸ் தான் நம்ம கரெக்ட்டான மெஷர்மென்ட் இருக்கு சோ அத சுத்தி அப்படியே ஒரு அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நார்மல் blouse 3 டாட் blouse நம்ம எப்பவும் நார்மல் blouse போடுறோம்ல அந்த மாதிரி கிராஸ் கட்ல எப்படி வச்சு ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரொம்ப டீடைலா போட்டுருக்கேன் டெஃபினட்டா பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாவே புரியும் சோ டெஃபினட்டா நீங்க வந்து கட்டிங் வீடியோ வந்து நல்லா பொறுமையா பாருங்க கட்டிங் வீடியோ வந்து ஒரு டைம் பார்த்து நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா ஒரு 2-3 டைம் ஸ்டிட்ச் பண்ண உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்து நீங்க அதுல வர்க் பண்ணீங்க அப்படினா நமக்கு ஈஸியாவே blouse வந்து பழகிக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம அவுட்ல ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அந்த ஷேப்புக்கு இப்போ ஃபுல்லா எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ப்лауஸ்க்கு கட் பண்ணும்போதே சொன்னேன் கீழ வந்து நான் வந்து border இருக்கு அது ஜஸ்ட் நான் ஒரு 1 inch மட்டும் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு சோ எனக்கு இந்த மாதிரி நான் அத மடிச்சு மட்டும் அப்படியே நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் ஒரு 1 inch அளவுக்கு நான் அப்படியே மடிச்சு கீழ பாட்டம் வந்து ஸ்டிட்ச் பண்ணி finish பண்ணிக்கிறேன் சோ பேக் பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு பாயிண்ட்டும் blouse தைக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸும் நான் வந்து நிறைய கொடுப்பேன் எல்லா வீடியோஸ்லயுமே சோ இந்த மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படியே நம்ம மடக்கினோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு பீஸ் பேக்ல வந்து டாட் பிடிக்கணும்ல இந்த பீஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஷோல்டர் இருக்குல அது அப்படியே ரெண்டா மடக்கணும் அப்படினா கீழ waistல இந்த மாதிரி அளவு இருக்குல இதுல 1 inch width வச்சுக்கிறேன் width வச்சிட்டு 6 inches height வச்சுக்கிறேன் ஓகே டாட்க்கு 6 inches height வச்சிட்டு இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன் டாட் finish பண்ணும்போது பேக் ஸ்டிட்ச் போட்டு finish பண்ணுங்க இல்லனா பிரிஞ்சிட்டு வந்துரும் ஃபியூச்சர்ல போட ஓகே இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிட்ச் பண்ண பிளேஸ் இந்த மாதிரி வச்சு பார்க்கறேன் எனக்கு கரெக்ட்டா இருந்தது மேல ஒரு 0.5 inches ஷோல்டர் அட்டாச் பண்ணது போக எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வரோம் சேம் ஃப்ரண்ட் பீஸ்க்கு neck line இருக்குல neck line மட்டும் இதே மாதிரி blouse பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் பீஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி neck மட்டும் finish பண்ணிக்கிறேன் நீங்க blouse front பீஸ் ரெடி பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் ஏனா neck line எது arm hole எதுன்னு தெரியாம மாத்தி பண்றது கூட சான்சஸ் இருக்கு சோ கரெக்ட்டா பார்த்து நீங்க வந்து மார்க் கூட நீங்க பண்ணிக்கோங்க என்னன்னு போட்டுக்கோங்க neck line-க்கு arm hole-க்கு ஏன் போட்டுக்கோங்க ஏனா இது நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கேன் ஒரு சிலதுல arm hole-உம் neck line-உம் கரெக்ட்டான லெந்த்ல இருக்கும் சோ அதனால நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் சோ கரெக்ட்டா ஏனா ஒரு சைடு லைனிங்ல தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கோம் இன்னொரு சைடு லைனிங்ல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்க மாட்டோம் சோ அதனால கரெக்ட்டா பார்த்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் ஓகேவா
ஸோ அதே மாதிரியே பேக்குக்கு பண்ண மாதிரியே அப்படியே லைனிங் பீஸை ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு நெக்லைனுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ராங் சைடில் அப்படியே சுற்றி ஒரு லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு ஃப்ரண்ட் பீஸ்க்கு 2 பீஸ் வரும்ல, ஸோ இதே மாதிரியே இன்னொரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கு மேலே இன்னொன்று போட்டுட்டு இந்த மாதிரி சென்டர் டாட் இருக்குல்ல, அதை மட்டும் நான் இந்த மாதிரி சென்டராக ஒரு நாச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு சென்டர் டாட் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நாச் போட்டு எடுத்துக்கிறேன். நாச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 சைடும் ஒரு சைடு தான் நம்ம மெஷர்மெண்ட் மார்க்கிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் 2 ப்ளவுஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி சென்டர் டாட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சைட்லலாம் டாட் வந்து மார்க் பண்ணோல, இந்த மாதிரி சென்டர் டாட்டில் இருந்துட்டு சைடில் இழுத்து பார்த்தீங்க, ஆம்கோல் சைடில் எப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மார்க் பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன் எப்படி இழுத்து பார்க்கும்போது தெரியும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மடிப்பு வந்து விழுகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி 3 டாட்டுமே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே, கப் சைஸ் வந்து ரொம்ப நீட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இதுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டு பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது 2 பட்டி பீஸ், 2 லைனிங் கிளாத்து, 2 ப்ளவுஸ் பீஸ், அந்த மாதிரி நான் ஒரு பட்டிக்கு 2 லைனிங் கிளாத்தும் 2 ப்ளவுஸ் பீஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு லைனிங் கிளாத்தை அப்படியே நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்ல, ப்ளவுஸ் பீஸோட ராங் சைடுக்கு மேலே வச்சு தச்சுக்கணும். சரிங்களா? ப்ளவுஸ் பீஸோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் பீஸோட 2 பட்டி பீஸை வச்சு இந்த மாதிரி சுற்றி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ இன்னொரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பட்டி பீஸை வைங்க. ஓகே, நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த பட்டு பீஸை வச்சுட்டு கீழே இருக்க பட்டு பீஸோட பாட்டம் இருக்குல்ல, அதை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அதை அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க பாட்டமில். ஸோ பாட்டம் வந்து சீல்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் தான் தெரியும். மேலேயும் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் தெரியும், கீழேயும் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் தான் தெரியும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பட்டு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு பட்டு பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், மேலே ஓப்பனாக இருக்கும், கீழே வந்து ஸ்டிச்டாக இருக்கும் சீல் பண்ணிவிட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு பட்டி பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொக்கி பட்டி ஹூக் பட்டி இருக்குல்ல, அங்கேருந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி கொக்கி பட்டிலேருந்து அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம 3 பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே பட்டி பீஸோட நல்ல பக்கம் 2 சைடுமே நல்ல பக்கம் தான் இருக்கும். நீங்கள் எது வேணால் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மேலே வந்து ஓப்பனாக இருக்கும்ல, ஸோ ஒரு எட்ஜை மட்டும் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி இந்த ப்ளவுஸை ரைட் சைடு பார்த்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ண அந்த ரா எட்ஜ் வந்து கிடைக்கும். அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் இருக்குல்ல, பட்டு பீஸோட இன்னொரு பீஸு ஓப்பனாக இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த எட்ஜ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து அட்டாச் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இந்த மாதிரி சீல்டாக கிடைக்கும். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு பீஸும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, மேலே வந்து ஓப்பனாக இருக்குல்ல, ஸோ 2 ரா எட்ஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதில் ஒரு இதை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு இதை வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணோம். அவ்வளோதான். இப்போ ஒரு இதில் வந்து நமக்கு லைனிங் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் அட்டாச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு தச்சோல அதை வந்து ப்ளவுஸ் பீஸோட இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி சுருட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டி பீஸை அட்டாச் பண்ணோம்ல, அந்த ராயேஜ் கிடைக்கும். அந்த ராயேஜ் கூட தனியாக இருக்கும்ல ஒரு ராயேஜ் பட்டு பீஸில் ப்ளவுஸ் பீஸ் மட்டும், அதை வந்து அப்படியே சேர்த்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அப்படியே சீல்டாக கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இதுவுமே கொக்கி பட்டியிலேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ஹூக் பட்டியிலேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்குமே லென்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து லென்த் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து லூப் பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு 3 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ துணியோட ராங் சைடில் இந்த மாதிரி வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மாதிரி ராங் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு 3 இன்ச்சுக்கு. இதை அட்டாச் பண்ணிவிட்டு
இத அப்படியே ஒரு ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே இன்னொரு ஃபோல்ட் அப்படியே அந்த ரா எட்ஜ் மேலே தெரியும்ல அதை அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விடுங்க. நல்ல பக்கத்துக்கு ராங் சைடில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நமக்கு அந்த தச்சிருக்க பிளேஸ் தெரியும்ல அது தெரியாத மாதிரி இந்த மாதிரி மூடி விட்டுட்டு இந்த பீஸோட சென்டராக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு அங்கே வந்து லூப் வந்து தைக்கணும்ல, அங்கே வந்து கொக்கி மாட்டுறதுக்கு கேப் வேணுன்றதுக்காக நான் சென்டராக ஸ்டிச் போட்டிருக்கேன். மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் வந்து லூப் வந்து வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் தப்பாக போட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து லூப் மாட்டுற ஓப்பனாக இருக்க பிளேஸில் தான் நமக்கு வந்து அந்த வைடாக இருக்க ஓப்பன் வந்து இருக்கணும் ட்ரையாங்கிளில். ஓகேவா? இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு லூப் வேணுமோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணுறதை வந்து பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போதும் நல்லா ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு தான் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அப்படியே இழுத்து பிடிச்சி தானே போடுவோம். ஸோ அந்த பிளேஸ் வந்து சீக்கிரமாக டேர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படியே இப்போ சாக் பீஸில் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலேயே அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு டைமும் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டேன். அப்படின்னா தான் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக விழும், சீக்கிரமாக பிஞ்சு போகாமல் இருக்குன்றதுக்காக. இப்போ தான் நான் வந்து அந்த எட்ஜில் வந்து தையல் போடுறேன். சரிங்களா? அதுக்கு தான் சொன்னேன் நான் சென்டரில் ஸ்டிச்சிங் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. மாதிரி ஓப்பன் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு மேலே இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சிங்கும் நான் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிடாமல் இருக்குன்றதுக்காக. ஓகேவா? நான் இது சைடில் அட்டாச் பண்ணுறது வரைக்கும் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளவுஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அதனால தான் நமக்கு வந்து ஆகும். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து லூப் பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டிக்கு நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ப்ளவுஸ் பீஸையே நான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 5 inches விட்டு வச்சு எடுத்திருந்தேன். இதையும் அதே மாதிரியே மேலேயும் கீழேயும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணோம். இதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே ராங் சைடில் ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து கொக்கி தான் இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து சென்டராக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டிச் பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி நமக்கு ராங் சைடில் ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ராங் சைட்லேயும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சீல் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஃபோல்டர் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோன்னா தூக்கிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். சாரி, அதுக்கு முன்னாடி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும், ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும். அதே மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது எந்த பீஸ் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். சென்டராக வந்துட்டு நமக்கு கொக்கி பட்டியும் லூப் பட்டியும் வரணும். பரட்டி போடும்போது நல்ல பக்கம் உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குல்ல அப்போது. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு நான் வந்து ஓவர்லாக் வந்து போட்டுக்கிட்டேன். ஓவர்லாக் வந்து எனக்கு ஓவர்லாக் மிஷின் கிடையாது. ஸோ நார்மல் மிஷின்லேயே ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் 10 மெத்தட்ஸில் எப்படி ஓவர்லாக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ்க்கு நார்மல் சைடில் வந்து பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ளவுஸ் ரெடி பண்ணும்போது இதுக்கு ஆர்ம் ஹோலில் சைடில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக பிரிஞ்சிடாமல் இருக்கும். ஓகேவா? ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து பிரியாது. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் வந்து 2 சைட்லையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல இந்த பாட்டமை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணும்போது கட் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் நான் எவ்வளோ இன்ச்சஸ் வந்து கீழே கேப் விட்டுருக்கேன் என்னன்னு சொல்லிவிட்டு. ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸ்டிச் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன் இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா நீடில் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு. ஸோ அப்படியே இந்த லைனிங் பீஸை மட்டும் அப்படியே ராங் சைட் திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே கீழே வந்து அந்த ஃபோல்டட் எட்ஜ் மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்லீவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்கும் ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நம்ம பேக் ரெடி பண்ணோம்ல அதே மாதிரியே ராங் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லீவ் பீஸ் இருக்கும். ஸோ அந்த லைனிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம அவுட்லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு.
இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு ப்ளவுஸோட ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதுவும் கரெக்டாக லே ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமாக உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்லீவோட ராங் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸ்லீவோட நல்ல பக்கமும் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கமும் அப்படியே உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்லீவோட ராங் சைடு வந்து மேலே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நான் சென்டர்லேருந்து லெஃப்ட் டவுன் சென்டர்லேருந்து ரைட் டவுன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு தென் அகைன் அதோட ஓரத்தில் வந்து ஜிக்ஸாக் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இப்போ பாருங்கள் பிடிச்சடிக்கிறதுல எப்படி கரெக்டாக பண்ணுன்றது நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படியே பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல பாட்டம் ஸ்லீவில் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுக்கிட்டு அதை அப்படியே பேக் ஸ்டிச் வந்து போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துலலாம் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் இருக்குல்ல ஆர்ம் ஹோலையும் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லென்த்து வேணும் ரெடி லென்த்து வேணும்னா ரெடி லென்த்லேயே நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஓரமாக நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து ரெடி லென்த்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஒன்ஸ் வந்து இது ஓகேவா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ப்ளவுஸ் ரெஃபரன்ஸ் ப்ளவுஸை வந்து வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஓரத்தையல் வந்து போட்டுக்கிட்டேன் லாஸ்ட்டில். இதுக்கப்புறமும் சைடில் ஃபுல்லாக ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் அப்படியே ஓரமாக வச்சு தச்சிடாதீங்க. ஃப்ரண்ட் பீஸ்க்கு தனியாக இந்த மாதிரி சென்டரில் இருந்துட்டு ஆர்ம் ஹோல் சைடு ஐ மீன் செஸ்ட் வித் சைடு வந்து 10 inches இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி வேஸ்ட் இருக்குல்ல வேஸ்ட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹூக் பட்டியிலேருந்து ஒரு 8 inch வேணால் ஹூக் பட்டியிலேருந்து 8 inch அதே மாதிரி பேக் நெக்கோட சென்டர்லேருந்து 8 inch வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 8 inchமே எங்கே மீட் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சைடில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே வச்சு தச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து அப்படியே பெருசாக இருக்கும் பேக் பீஸ் வந்து அப்படியே குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதுக்காக நான் இது வந்து சொல்கிறேன். ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளவுஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.